வணக்கம் நம்பளே, நம்ம ஹீரோ விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு வேரியன்ட் என்ன, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்ட பேட்டரி என்ன, அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்னன்னு தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதே போல் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொவைட் பண்ணது நம்ம பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிற ஆர்டி கிருஷ்ணா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ விடா VX2 இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமேட்டிக் போகலாம் வாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் லீடிங் செக்மெண்ட்டில் இந்தியாவில் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டும் பைக் செக்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணது ஹீரோ விடா. அதுலேயே பார்த்தவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் ப்ரோ வேரியன்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இப்போது செகண்ட் மாடலான ஹீரோ விடா VX2 நேமில் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன வேரியன்ட் பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கொண்டு வந்தாங்க. ஒன்று கோ, இன்னொன்று ப்ளஸ். நம்ம பார்த்துருக்க மாடல் பார்த்தா டாப் மாடல் பார்த்துருக்கோம் ப்ளஸ். சரி, இந்த கோவுக்கும் ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கோ பார்த்தவங்களுக்கு சிங்கிள் பேட்டரி தான் கொண்டு இருப்பாங்க. அதோட சார்ஜிங்கை பார்த்தவங்களுக்கு அது ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு 90 கிலோமீட்டர் போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ரேஞ்சு. அதில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு 33 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொண்டு இருக்காங்க. நம்ம பார்த்துருக்க மாடல் டாப் எண்ட் மாடல் பார்த்துருக்கோம். ஹீரோ விடா VX2ல ப்ளஸ் வேரியன்ட் பார்த்துருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது ஹீரோவோடைய விடாவோடைய சிக்னேச்சர் ஹெட்லைட் அப்படியே இந்த ஹீரோ விடா VX2லேயே கொண்டு இருக்காங்க. ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு டிஆர் லைட் LED இருக்குது. அதே போல் ப்ரொஜெக்டர் LED எல்லாம் இதில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்க 90/90 கொண்டு இருக்காங்க. ஹீரோ விடா VX2 ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் இருக்கும். கோ வேரியண்ட்டான பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த ஃப்ரண்ட் வியூவை பார்த்துருவோம். அதுக்கு இந்த வண்டியோட ஃப்ளோரில் பார்க்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக ஏறி உள்ளே போகிற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம லெக் ரூம் டச் ஆகாத மாதிரியும் பார்த்தவங்களுக்கு ஹேண்டில் பாரும் கொண்டு இருக்காங்க. இந்த கலர் ஆப்ஷன், அதாவது இந்த கிரே கலர் ஆப்ஷனுக்கு தான் உங்களுக்கு டியூல் டோன் கலரில் கொண்டு இருப்பாங்க. இந்த கலரில் மட்டும் தான் உங்களுக்கு டியூல் டோன் கலரில் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க. உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸர், இந்த ஃப்ளோர் போர்ட், இந்த சைட்லலாம் பார்த்தா உங்களுக்கு ஆரஞ்சு ப்ளஸ் கிரே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது டியூல் டோன் கலரில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ஷீட்டிங் பொசிஷன் பார்ப்போம். ஷீட்டிங் பொசிஷன் தான் ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி நல்ல ஒரு லென்த்தான ஷீட்டும் இருக்குது. அதே போல் குஷனும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. பேண்ட்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷில் கொடுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த ஹீரோ விடா VX2ல பார்த்தவங்களுக்கு என்ன இருந்தால் இதில் டியூவல் பேட்டரி கொண்டு இருக்காங்க. இந்த டியூவல் பேட்டரி நம்ம வீட்டிலே எதுவுமே சார்ஜ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதோட ஒரு பேட்டரியோட வெயிட்டே பார்த்தவங்களுக்கு 10 கிலோ இந்த வண்டியோட பேட்டரி வெயிட் கொண்டு இருக்காங்க. ரெண்டு பேட்டரி பார்த்தவங்களுக்கு 20 கிலோ கொண்டு இருக்காங்க. ஸ்வாப் பேட்டரி சிஸ்டமும் கொண்டு இருக்காங்க. ஹீரோவோடைய ஸ்வாப்பிங் செக்ஷன் கொண்டு இந்த பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ட்ரைவ் பண்ண ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஹீரோ விடா VX2 பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டாக கொண்டு வரும்போது இதுலேயே ரெண்டு ஆப்ஷன்ஸும் கொண்டு இருக்காங்க. ஒன்று பேட்டரி இருக்கிற மாதிரியும், இன்னொன்று பேட்டரி இல்லாத வண்டியும் கொண்டு இருக்காங்க. பேட்டரி இல்லாமல் உங்களுக்கு அதாவது ரெண்டல் பேஸில் கொண்டு இருப்பாங்க பேட்டரி இல்லாமல். அது எப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஹீரோ விடா VX2 பேட்டரி இல்லாமல் பார்த்தவங்களுக்கு வண்டியோட ப்ரைஸாக பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு 55,000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக. நீங்கள் பேட்டரி ரெண்டலில் வாங்கினா மந்த்லி பார்த்தவங்களுக்கு 1100லேருந்து உங்களுக்கு ரெண்டல் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். சரி, இந்த ஹீரோ விடா VX2ல பார்த்தவங்களுக்கு டியூவல் பேட்டரி கொண்டு இருக்காங்க. அதோட ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு 143 கிலோமீட்டர் IDC ரேட்டிங்கில் கொண்டு இருக்காங்க. இதே நம்ம ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 110லேருந்து 120 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட மைலேஜும் பார்த்தவங்க டிஃபர் ஆகும். சரி, இதில் ஸ்பீடு என்ன பார்த்தா உங்களுக்கு 80 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஸ்பீடு இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த ஹீரோ விடா VX2 பார்த்தவங்களுக்கு என்ன மோட்டார் கொண்டு இருக்காங்கன்னா இதுலேயும் பார்த்தவங்களுக்கு PMS மோட்டார் தான் இதில் கொண்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ விடா ப்ளஸ் அண்ட் ப்ரோவில் பார்த்துருப்போம், அதே போல் தான் இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதை IP60 ரிலேட்டட்னால உங்களுக்கு வெயில் மழை எந்த ஒரு ப்ராப்ளமும் இஷ்யூ ஆகாது. அந்தளவுக்கு சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர் தான் இந்த ஹீரோ விடா VX2 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட சைட் பேனலை பார்ப்போம். சைட் பேனலை பொறுத்தவரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிராஃபிக்ஸ் கூட கொண்டு வராமல் ஒரு ஹீரோ விடா VX2 ப்ளஸ் அண்ட் கோ ரெண்டு வேரியண்ட்டுக்கான 3D பேட்டரி மட்டும் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ரியர் போர்ஷன் கொண்டு வரும். ரியர் போர்ஷன் பார்த்தவங்களே அதே ஹீரோவோடைய விடா சிக்னேச்சர் டெய்ல் லைட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. H ஷேப்பில் இருக்கும்.
அதே போல் ரியர் போர்ஷன் கொண்டு இண்டிகேட்டர்லேயும் பார்த்தவங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மவுண்ட் பண்ணனால நம்ம ஏதோ ஒரு 2 வீலர் வந்து இடிச்சாங்களோ இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு பிரேக் ஆகாத உடையாத மாதிரி தான் இந்த இண்டிகேட்டரும் கொண்டு இருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கான லைட் ரியர் போர்ஷன் கொண்டு இருக்காங்க. அதே போல் ரியர் போர்ஷன் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன், ரியல் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, ஹீரோ விடா VX2ல சென்டர் ஸ்டாண்ட் இருக்கா கேட்டால் சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. இதில் ஒரு சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான். நம்ம இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா சைட் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ண பிறகு தான் இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான பின் பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்துருப்பாங்க ஃபாஸ்ட். அதாவது ஹீரோ விடா VX2 ஹீரோ விடா பார்த்துருக்கீங்க தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட் ஏர்டெல்லையும் பண்ண முடியும், ஹீரோவிலையும் பண்ண முடியும். ஏர்டெல்லில் பண்ணால் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். பட் ஹீரோவில் பண்ணும்போது உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஃப்ரீயாக, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு சார்ஜஸ் பண்ண மாதிரி, குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் இந்த ஹீரோ விடா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு TFT டிஸ்பிளே இதில் கொண்டு இருக்காங்க. அது என்னென்னா உங்களுக்கு டச் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வராமல் உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் லோ பீம் ஐ பீமில் உங்களுக்கு பாசிங் லைட் சுவிச்சஸ். இதே பார்த்தா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். அதே போல் SOS சிஸ்டம் இதில் கொண்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் RN. ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு அசாலைட்கான கீஸ் இதில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எந்த மோடில் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும் அதுக்கான கீயும் இது இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கீ, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் நம்ம பண்ண போதும் மாறிடும். இதில் மோட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு எக்கனாமிக், ரைட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. எந்தெந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த ஸ்பீடாமீட்டர், அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் வரும்ட்டு உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு மெஷர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு இருக்காங்க. கிளாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேட்டரி லெவலுக்கு இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர் கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு நம்ம ஹீரோ விடாவோட ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டா இதில் நம்மளுடைய கூகுள் மேப், அதாவது நேவிகேஷன், இன்கமிங் கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட். இந்த சார்ஜிங் பாயிண்ட் என்னென்னா நம்ம ப்ளக் பண்ணுற பாயிண்ட்டை இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு கீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ், அது கீழே மேலேயே பார்த்தவங்களுக்கு USB போர்ட் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ஒரு 3 to 5 kg சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஊக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன கீஸ் ஆப்ஷன் பார்த்தா நம்ம வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஜாய்ஸ்டிக் மூலிமா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி என்ன டேட், டைம் எல்லாம் உங்களுக்கு காட்டும். அதே போல் கரண்ட் ரைட் எவ்வளோ, ஓடோமீட்டர் எவ்வளோ, அதே போல் பார்த்தவங்களுக்கு ட்ரிப்பு, டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த சின்னதாக கொண்டு வந்திருக்க இந்த TFT டிஸ்பிளே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தவங்களுக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கனெக்ட் ஆன பேர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த TFT டிஸ்பிளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஷோ ஆகும். இது நம்ம இப்போது எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இதில் கனெக்ட் பண்ணாதனால இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் நம்ம ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம காட்ட முடியல. ஏன்னா இதில் உங்களுக்கு நேவிகேஷன் ஆப்ஷன், இன்கமிங் கால்ஸ், SMS எல்லாமே பார்த்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற மாதிரி இதில் கொண்டு இருக்காங்க. ஹீரோ விடா VX2 சார்ஜர் தான் பார்த்துருக்கோம். சார்ஜரோட கேபிளை பார்த்தவங்க முதல்ல உங்களுக்கு 3 to 5 மீட்டர் கொண்டு இருக்காங்க. நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு வித்தின் உங்களுக்கு 4 hours உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி கொண்டு இருக்காங்க. இங்கே தான் இந்த பேட்டரிக்கான கீ நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் ஓப்பன் பண்ணால் இதில் 2 பேட்டரி இருக்கும். இந்த 2 பேட்டரியும் பார்த்தவங்களுக்கு ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிமூவ் பண்ணால் இந்த ஒரு பேட்டரியோட வெயிட்டே பார்த்தவங்களுக்கு 10 கிலோ. இந்த பேட்டரி நம்ம வீட்டிலே எதுவுமே சார்ஜ் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸில் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணிட்ட பிறகு இந்த பேட்டரியை அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணால் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிட்ட பிறகு லாக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணலாம். அதே போல் பார்த்தவங்களுக்கு சார்ஜிங்க்கான பின் பார்த்தவங்க இங்கே கொண்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹோமில் சார்ஜ் பண்ணுறதுக்கான பின் இங்கே இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான பின் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்காங்க. இதில் பூட் ஸ்பேஸ் என்ன பார்த்தா மெயின். ஏன்னா ஹீரோ விடா VX2 ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஒரு 27 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் தான் இதில் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ½ ஹெல்மெட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ். இதே உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் கோவில் பார்த்தவங்களுக்கு
33 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதனால தான் இதில் கொண்டு வந்திருக்க இந்த டபுள் பேட்டரிக்கு பதிலாக அதில் சிங்கிள் பேட்டரி தான் கொண்டு வருவாங்க. சிங்கிள் பேட்டரியில் இருக்கும்போது உங்களோட ரேஞ்சே பார்த்தா உங்களுக்கு 90 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ரேஞ்சே போகும். ஸ்பீடு உங்களுக்கு 70 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஸ்பீட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இந்த ஹீரோ விடா VX2 கோ அண்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கோ வேரியண்ட் உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி, பூட் ஸ்பேஸ் பார்த்தா உங்களுக்கு 33 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் வேரியண்ட் உங்களுக்கு டியூயல் பேட்டரி 27க்கான பூட் ஸ்பேஸ் தான் இதில் கொண்டு இருக்காங்க. இதனால் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு ஸ்டோரேஜ் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, இது வரைக்கும் நம்ம ஹீரோ விடா VX2 இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். சரி, இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு கோ வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஆண்டோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு 95,000 ரூபாய் வருது. அதாவது ஆன்ரோட் ப்ரைஸ் பேட்டரியோட சிங்கிள் பேட்டரியோட வரும். இதே நீங்கள் ஹீரோ விடா VX2 ப்ளஸ் வேரியண்ட் வாங்கினா, அதாவது டாப் வேரியண்ட் வாங்கினா 1,10,000 ரூபாய் வருது. அதோடு பார்த்தவங்களுக்கு குறிப்பிட்ட ஆஃபர்ஸ் பீரியடில் தான் இந்த ரெண்டு வண்டிக்கான ப்ரைஸும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இந்த ஹீரோ விடா VX2 வாங்குறவங்க நம்ம பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க ஆர்டி கிருஷ்ணா ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். இங்கே டெஸ்ட் ட்ரைவ்க்கான பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் இந்த ஷோரூமில் இருக்குது. இதுக்கு நம்ம ஹீரோ விடா VX2 இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.